Hi students, welcome to Prabha Tuition Center. இதில் நான் ஸ்டேட் போர்ட் அண்டு மெட்ரிகுலேஷனுக்கான சயின்ஸில் இருக்கக்கூடிய எல்லா 2 மார்க் 4 மார்க் அண்டு 7 மார்க் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் ப்ளஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு. உங்களுக்கு இது வரைக்கும் வந்த எல்லா எக்ஸாம்லேயுமே இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஒன்றுக்கு விடாமல் படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது நீங்கள் வரப்போகிற ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ப்ளஸ் போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, எதுவும் டெரிவேஷன் பார்ட்டில் எதுவும் டவுட் இருந்தாலும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எந்த லெசன் எந்த கொஸ்டின் அப்படிங்கிறத கரெக்டாக போடுங்க. கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கக்கூடிய எல்லா இன்சைடு புக் பேக்கு எல்லாமே படிச்சுக்கோங்க. மெயினாக வந்து இந்த கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 5 மார்க்கு 7 மார்க் 4 மார்க் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்த கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் எழுதுகிற அந்த மெத்தடை மாற்றுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 7 மார்க்கு 4 மார்க்கு அப்புறம் 2 மார்க்கு அப்புறம் 1 வேர்ட்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸு தெரிஞ்ச கொஸ்டின்ஸை நீங்கள் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எழுதுனீங்கனாக்கா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், ப்ளஸ் நல்லா நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும். நிறைய பேர் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 1 மார்க் எழுதிட்டு அதுக்கப்புறமா 7 மார்க் எழுதுறன்ட்டு அவசரமாக எழுதுறதுனால டயக்ராம் நீட்டாக போட மாட்டாங்க, டெரிவேஷன்ஸை பாதியை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ அது மாதிரி நான் நிறையா பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனையுமே நான் சொல்கிற ஆர்டரில் எழுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ள கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சிங்கன்னாக்கா கன்ஃபார்மாக வந்து எல்லாருமே சொல்கிறேன் 75க்கு 65+ கண்டிப்பாக எடுக்கலாம். ப்ளஸ் 1 வேர்ட்ஸையும் நல்லா படிச்சுக்கோங்க. 1 வேர்ட்ஸையும் எதையும் மிஸ் பண்ணாமல் படிங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோடய சேனலில் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்களும் பாஸ் ஆகணும், உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் பாஸ் பண்ணுறதுக்கு நான் எந்தளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் எஃபர்ட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நிறைய பேர் வந்து சயின்ஸ்னாலே பயப்படுறாங்க. அந்த பயம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வந்து நான் ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கான டெரிவேஷன்ஸ் பார்ட்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நீங்கள் காப்பி பண்ணுங்கள். இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் இதை நீங்கள் எழுதிட்டு இதுக்கு டயக்ராம் போட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் போடலைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 4 மார்க் கொஸ்டினாக இருந்தால் 3.5 அப்படி போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த டெரிவேஷன்ஸ் வந்து கீழே உள்ள அந்த டைரெக்டாக ஆன்சர் வந்து எவ்வளோ பேர் தெரியாமல் இருப்பீங்க. அதுக்காக தான் இது எப்படி வந்துச்சுங்கிறதுக்காக தான், அட்லீஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு போட்டாலாச்சும் ஞாபகம் இருக்குங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இது என்ன கொஸ்டின் கேட்டிங்கனாக்கா பிரின்சிபல்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அந்த கொஸ்டினுக்கான டெரிவேஷன் பார்ட்டு. இதே மாதிரி உங்களுக்கு வந்து நான் ஐடல் கேஸ் ஈக்குவேஷனோட அதோட இதுவும் வந்து உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பேஜில் இருக்கும், அதையும் வந்து ஒரு டைம் போட்டு பாருங்கள். எந்த கொஸ்டின்ஸையும் ஸ்கிப் பண்ணாமல் போடுங்க. ப்ளஸ் இது கூட அடிஷ்னலாக வந்து நான் பிஏ கொஸ்டின் பேப்பருக்கான பிஏ மாடல் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் ஒரு டைம் வந்து நீங்கள் அதில் இருக்கிற 2 மார்க்ஸ் எல்லாத்தையுமே படிங்க. உங்களுக்கு வந்து அது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு எனக்கு வந்து பின் பண்ணுங்கள், என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுனாக்கா நான் 4 மார்க் அண்டு 7 மார்க் கொஸ்டின்ஸையும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் இப்போ நிறையா வந்து மழை பெய்கிறதுனால ஸ்கூல்லாம் லீவ் விட்ருக்காங்க. ஸோ இந்த லீவெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு படிங்க வீட்டில் உட்காந்து. இதில் இருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு ஒரு லெசன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் கூட போர்டு எக்ஸாமுக்குள்ளே எல்லா லெசனுமே உங்களால் முடிச்சிட முடியும். ப்ளஸ் உங்களுக்கு எழுதி பார்க்க முடியும். இதில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல்ஸ் எல்லாத்தையுமே போட்டு பாருங்கள். மெயினாக இந்த பிஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கிற சம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதுலேருந்து ஒரு சம் கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த Cu2SO4 அந்த சம்லேருந்து ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. வந்து ஏபிசிடி கான்ஃபிகரேஷன் அந்த சம் ரிலேட்டடாகவும் வந்து நிறையா கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். யாரும் மிஸ் பண்ணிடாமல் இது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ இது எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மெயினாக சொல்கிறது நான் 10th ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் உங்களுக்கு தேவைனாலும் என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு அதை ஷார்ட் பண்ணி கொடுங்கனாக்கா அதையும் நான் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அது எந்த கொஸ்டின்ஸ் வேணாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். பாருங்கள், இதில் வந்து நான் பிஏ கொஸ்டின் பேப்பர்ஸும் கொடுத்துருக்கேன். இதில் இருக்கிறதும் இதில் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்காது, அதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் புக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணதுனால குறைஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இதில் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இது ஒரு வெரிஃபிகேஷனுக்காக இதை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
வேறு எதுவும் டவுட்னாலும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.